கட்டணத்தை குறைப்பதாக சொல்லவில்லை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக வாக்குறுதி அளிக்கவில்லை, 3 வருட காலத்துக்குள் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது. மின் கட்டணம் குறைய 3 வருடங்கள் தேவை, வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி கருத்து என்பதாகவே அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கிறார். பார்லிமெண்டத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் பொழுது தயாசிரி எம்பியின் கேள்விக்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை, 3 வருட காலப்பகுதிக்குள் மின் கட்டணத்தை நிலையான தன்மையில் பேணுவதாகவும் மின் கட்டணத்தை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டது என்பதான விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். கடந்த அரசாங்கத்தினுடைய முறையற்ற செயற்பாடுகளினால் மின் கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவையே மக்கள் இன்று எதிர்கொள்கிறார்கள். ஆகவே மின் கட்டமைப்பு துறையில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆகவே மின் கட்டமைப்பு புனரமைக்கப்படும். 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் மின் கட்டணம் குறைக்கப்படாத காரணத்தினால் இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற கருத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மீண்டும் எழுந்து உரையாற்றிய பார்லிமெண்ட் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தம்புள்ளை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் மின் கட்டணத்தை குறைப்பதாக குறிப்பிட்டார். தற்போது மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார். ஏன் பொய்யுரைக்கிறீர்கள் என்பதான கேள்வினை அவர் எழுப்பியிருந்தார். காலை முதல் இரவு வரை பொய்யை மாத்திரமே குறிப்பிடுகிறீர்கள், இதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களுடைய அரசாங்கம் என்று குறிப்பிடுகிறோம். எனவே மின் கட்டணத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவே வலியுறுத்துகிறோம் என்பதான கட்டணத்தை தெரிவித்திருந்தார். எனவே மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த பரிந்துரைகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குள் முழுமையாக புறக்கணித்திருக்கிறது. தரவுகள் அனைத்தும் பொய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின்சார சபை 167 பில்லியன் ரூபாய் லாபம் அடைந்திருக்கிறது. எவருக்கும் கடன் இல்லையாகவே மின்சார சபை கடன் என்று பொய்யுரைக்க வேண்டாம் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் பிரதானமான விடயமாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது.